ஒரு மாப்பிள்ளை சொத்துறோம், அந்த மாப்பிள்ளை என்ன செய்ய மாட்டேக்கு, அகப்பட மாட்டேக்கு. இப்படி ஏதோ ஒண்ணு பாஸ்டர்மார கேளுங்க, ஆத்துமா அகப்பட மாட்டேக்கு சொத்துறா. அகப்படணும் அகப்படணும் அகப்படணும், ஏதோ ஒன்று அகப்படல 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 அப்படிங்கிற விரக்தி எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆமா, வெறுமையான நிலையில் அன்றைக்கு பேதுருவின் படகு இருந்தது போல ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை எதிர்பார்த்து இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் உங்கள் குடும்ப வாழ்வு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வெறுமையாய் இருந்த பேதுருவின் படகை நிரப்பி அவனை கலிகூற பண்ணினவர், அவனை ஆசீர்வதித்தவர், அவனை மகிழ்ச்சியினால் நிரப்பினவர். இந்த பகல் வேளையிலும் எந்த நன்மையினால் உங்கள் வாழ்வு நிரம்ப வேண்டும், எந்த ஆசீர்வாதத்தினால் உங்கள் இருதயம் பூரிப்படைய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களோ, அந்த நன்மையினால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை நிரப்பி, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பூர்த்தி ஆக்கி உங்களை மகிழச் செய்ய போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்கள் இருதயத்தை களிகூற பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று பேதுரு ஸ்தோத்திரம் தாவீது சங்கீதத்தின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வாக்கியத்தில் சொன்னது போல உங்கள் பாத்திரம், உங்கள் இருதயம், உங்கள் வீடு நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளினால் நிரம்பி வழிய போகிறது. ஆமென். அவர் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக அந்த பேதுருவினுடைய படகு அவன் எதிர்பார்த்த நன்மைகளினால், அந்த மீன்களினால் அன்றைக்கு நிரம்பி இருக்க காரணம் ஸ்தோத்திரம் சர்வ வல்லவர் நாவிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்போ பாருங்க, for every blessing there is the word of God. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. எந்த ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய வார்த்தை தான் ஆமாம் அடிப்படை. அவருடைய வார்த்தை இல்லாமல் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதம் சாத்தியப்படாது. ஆமென் சொல்லுங்க அப்பா. ஆக நாம் நினைக்கிற நன்மைகளினால் நம்முடைய வாழ்வு நிரம்ப, நம்முடைய குடும்பம் நிரம்ப, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நிரம்ப இன்றைக்கு சர்வ வல்லவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? பேதுருவினிடத்தில் அப்படி என்ன வார்த்தைகளை அவர் சொன்னார்? அப்படி அவர் சொன்ன எந்த வார்த்தைக்கு பேதுரு செவி கொடுத்தார்? அவர் அப்படி செவி கொடுத்ததினால் அவர் படகு நிரம்பினதே. அதுபோல இன்றைக்கு நமக்கு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தால் நமது படகும் நமது குடும்பமும் நிரம்புமே. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அந்த வார்த்தைகள் என்ன என்பதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 3 வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க அப்போ. நம்பர் 1 ஸ்தோத்திரம், தயங்காமல் தா. சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். சொல்றதே ரொம்ப தயங்கி சொல்றீங்களே, சில ஆள் வாயே திறக்கல. தயங்காமல் தா சொல்லுங்க. ஸ்தோத்திரம், அழகா சொல்றீங்க. ரெண்டாவது தள்ளி கொண்டு போ சொல்லுங்க. உங்களை தள்ளி கொண்டு போகணும் பிரசங்க நேரத்தில். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. தள்ளி கொண்டு போ. 3வது தகுந்த வலையை போடு சொல்லுங்க. வெரி குட். இப்போ 1 by 1 நான் பிரசங்கிக்கிறேன், கவனியுங்கள். முதலாவது வார்த்தை தயங்காமல் தா அப்படிங்கிறதா ஆண்டுடைய வார்த்தை. இங்க இந்த சம்பவத்துக்கு நாம் வருவோம். எனக்கு அந்த முதல் வசனம் ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடல் அருகே போகிறார், திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. எதுக்கு? என்ன பாட்டிலோட இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இல்லட்ட இடுப்பு வலி சுகமாகணும், வகுத்து வலி சுகமாகணும் அப்படி இல்ல. ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக அல்ல, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல. வசனம் வார்த்தை அங்கே தெளிவாய் சொல்லுகிறது, தேவ வசனத்தை கேட்கும்படி. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களே. ஆமென் ஸ்தோத்திரம். திரளான ஜனங்கள் அன்றைக்கு இயேசுவிடத்தில் வந்தார்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி. இன்றைக்கும் திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். ஏன் ஸ்தோத்திரம்? எதுக்காக இன்னைக்கு இயேசு கிட்ட கூட்டம் வருது? எதையாகிலும் ஒண்ணு அவற்றிலிருந்து புடுங்கணும். ஸ்தோத்திரம். ஆமா, எதையாகிலும் ஒண்ணு வாங்கணும். இன்னைக்கு என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தில் என்ன கிடைக்கும்? ஆமென். அந்த ஜெபத்தில் என்ன கிடைக்கும்? வாலிபர் கூட்டத்திற்கு வயதான நாம் போனால் கூட ஏதாகிலும் ஒன்று கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு தான் தேவ சமூகத்துக்கு வர்றோம். தப்பு இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆனா வசனம் என்ன சொல்லுது? தேவ வசனத்தை கேட்கத்தான் இயேசு கிட்ட கூட்டம் வந்துச்சான். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வசனத்தை கேட்கிற நோக்கத்தோடு தேவ சமூகத்திற்கு நாம் வருவோமேயானால் அந்த வசனம் நம்முடைய வாழ்வுக்கானவைகளை நமக்கு தரும்.
நம்முடைய ஜீவனுக்கு ஏதுவானவைகளை தரும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை கேட்கிற ஒரு வாஞ்ச, வார்த்தையை கேட்கிற ஒரு விருப்பம், தேவ வசனத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு தாகம் எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அந்த மனிதன் கனம் பண்ணப்படுவான், அந்த மனிதன் உயர்த்தப்படுவான், அந்த மனிதனுடைய படகு நன்மையினால் நிரப்பப்படும். பாருங்க, இங்க திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி தேவ சமூகத்திலே இயேசுவிடத்திலே வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். அதுவும் கடற்கரையில இயேசு பிரசங்கம் பண்றார். கடற்கரையில பிரசங்கம் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் பாருங்க. சோத்திரம். காத்தடிக்கிற சத்தத்துல அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். சோத்திரம். காதுல விழுகாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கடற்கரையில அத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்றார். இன்னைக்கு 10 பேருக்கு பேசினாலே நமக்கு பப்ளிக் ஆடியோ விஓ சிஸ்டம் வேணுமா இருக்கு. இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. சோத்திரம். ஆனா அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கடற்கரையில பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணவரு பேசாம பண்ணலாம்ல. சோத்திரம். பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, உன் படகை கொஞ்ச நேரத்துக்கு கொடு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வந்தீரா, பேசினீரா, இடத்த காலி பண்ணீரா இருக்கணும். சோத்திரம். நானே இங்க ராத்திரிலாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆமா, மீன் கிடைச்சிச்சுன்னா வியாபாரம் பண்ணி இருக்கிற காரியத்தெல்லாம் மேனேஜ் பண்ணலாம்னு யோசிச்சாக்கும் கரை. சோத்திரம். கடலுக்குள்ள போனேன், பிரயாசப்பட்டதான் மிச்சம். சோத்திரம். ஆமா, வியாபாரத்துக்கு இல்லைனாலும் அந்த வீட்டுக்கார பொம்பளை காயில் ஒரு 3 மீன். சோத்திரம். குழம்புக்கு பிடிச்சனா அதுவும் இல்லை. போய் அவள்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. தூக்குவாளி நிறைய. சோத்திரம். சட்டி நிறைய சோற வச்சு கொடுத்த. ஏயா, குழம்புக்கு ஒரு 3 மீன் முடிச்சு வந்திருக்கலாம்ல, உமக்கெல்லாம் என்னத்துக்கா ஒரு மீசான்னு கேட்பாளே. சோத்திரம். ஆக அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அப்படிப்பட்ட விரக்தியோட, வேதனையோட, தோல்வி மனப்பான்மையோட சோர்ந்து போயிருக்கிற ஒருத்தனை பார்த்து தான் படக தன்னுடைய திட்டத்தின் நிறைவேறுதலுக்காக, ஊழியத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக சற்று நேரம் கொடு என்று கேட்ட பொழுது வசனம் சொல்லுகிறது, பேதுரு தயங்காமல் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு அந்த படகை தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதாவது சாதகமான ஒரு நிலையில ஆண்டவர் கேட்கும் போது உன்னை செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதகமான நிலையில, முடியாத சூழ்நிலையில, பலவீனமான தருணங்களில ஆண்டவர் நம்மிடத்தில் எதை கேட்கிறாரோ அதை அவருக்கு தயங்காமல் நாம் தர முன் வருவோமே ஆனால் கர்த்தர் நம் படகை நாம் எதிர்பார்க்கும் நன்மைகளினால் நிரப்ப வல்லவராய் வெளிப்படுவார். அப்போ கர்த்தர் நம்மகிட்ட கேட்பாரா? கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இல்லையே, இயேசு கொடுப்பார்ல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அவரு கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி. சோத்திரம். அப்படியா? கேட்பார்னு வெளியில் இருக்கும்போது சொன்னா உள்ள வர மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதனாலதான் கொடுப்பார்னு வெளியில் இருக்கும்போது சொல்றது. இருக்கீங்களா? ஆமா. அப்படியா? அப்படின்னா நாங்க உள்ள வர்றோம் அப்படின்னு உள்ள நல்ல ஃபேனு காத்து கீழே சேர போட்டு உட்கார வச்சு கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கேட்கிறார் அப்படின்னு சொன்னா தான் நல்லா இருக்கும். இருக்கீங்களா? சும்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, எத்தனை வருஷம் தான் வாங்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவரும் கேட்பாரு. கொடுக்கிறாருல, அப்ப வாங்கிக்கிறோம்ல, அப்ப கேட்பாருல, அப்ப கொடுக்கணும்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் கேட்பார். யாருக்கிட்ட என்ன கேட்பாருங்கிறது எனக்கு தெரியாத, ஆளை விட்டுருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பேதுரு கிட்ட படகு கேட்டார். நம்மகிட்ட கேட்டா படகுக்கு எங்க வருது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அவர் நம்ம கிட்ட எதையாவது ஒண்ணு கேட்பார். ஆமா, கேட்பார். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப நான் பேசுறதுனால இப்பதான் உங்ககிட்ட புதுசா கேட்கிறாரெல்லாம் கிடையாது. ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு கேட்டு இருந்திருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இல்லட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்டு இருந்திருக்கலாம், இல்லட்ட 3 வாரத்துக்கு முன்னாடி கேட்டு இருந்திருக்கலாம், 3 நாளுக்கு முன்னாடி கேட்டு இருந்திருக்கலாம், நேற்று ராத்திரி கூட ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட ஆண்டவர் கேட்டு இருந்திருக்கலாம். நீங்க இல்ல அப்படிலாம் வாய்ப்பு இல்ல, இது சாத்தான் பேசுற மாதிரி இருக்கு, இது ஆண்டவர் கேட்கிற மாதிரி தெரியல, இல்லையே அப்படி இப்படிலாம் கொஞ்சம் டவுட்ல, கொஞ்சம் குழப்பத்துல தள்ளி போட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். சோத்ரா. அதனாலதான் ஆமா சோத்ரம் மாயவரத்துல இருந்து ஒருத்தனை கொண்டு வந்து மைக்கு கொடுத்து அல்லேலூயா சொல்லுங்க கரெக்டா சொல்றா. சோத்ரா. அவங்க அந்த அதுதான் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்றது தான் இப்ப என்ன எழுப்பி இருக்கிறாரே ஒழிய புதுசா உங்கள்கிட்ட கேட்கிறாருன்னு நானு சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சும்மா ஒருவேளை அப்படி நான் பேச ஆரம்பிச்ச உடனே இப்ப கூட உங்க மைண்ட்ல அப்படி சில விஷயங்கள் வந்து போகலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதுவா இருக்குமோ? ஆமென் சொல்லுங்க. அப்போ அதுவா இருக்குமோ? நான் சொல்றேன் கன்ஃபார்மா அதுதான். இப்ப உங்க மைண்ட்ல அப்படி வந்து போது பாருங்க, இதுவா இருக்குமோ? எஸ். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதுதான், டவுட்டே படாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் கேட்கிற எதையும் நீங்கள் தயங்காமல் தர வேண்டும் என்பதுதான் சர்வ வல்லவரின் விருப்பம். வேதத்துல பல ஆளுகள்கிட்ட
பல விஷயங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். வில்லிப்பாக்கத்துல கூட அன்னைக்கு சோத்திரம் முந்தா நாள் கூட்டத்துல நான் பேசினேன். ஆபிரகாமு கிட்ட ஈசாக்கு அவர் கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆதியாகமம் 22 அதிகாரத்துல ஈசாக்க கேட்டார். இன்னொன்னு சோத்திரம், அந்த ஈசாக்க அவனுக்கு கொடுத்ததே அவர்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 100 வயசுல அற்புதமா ஆச்சரியமா பிரமிப்பூட்டுகிற விதத்துல வாய்ப்பே இல்லைன்னு உலகமே சொல்லுகிற சூழ்நிலையில அந்த ஈசாக்க அவனுக்கு தந்தவரே அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா ஆமா ஆமா, அவர்தான் தந்தாரு. இப்ப அவர்தான் என்ன செய்றாரு? 22ல கேட்கிறாரு. ஆமா, எது கேட்டாரு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா பல காரணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம அறிய முயற்சிப்பது கஷ்டம். சோத்ரா ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லலாம். ஆபிரகாமுடைய மைண்ட் இப்ப ஃபுல்லா ஈசாக்கு பக்கமா திரும்பி இருந்திருக்கலாம். ஏன்னா 100 வயசுல கிடைச்ச புள்ள பாருங்க. ஆனால சோத்ரா 25 வருஷமா ஆண்டவரோடயே நடந்தவன் 75ல கூப்பிட்டாரு, 100ல கொடுத்தாரு. சோத்ரா ஆக 25 வருஷம் யெகோவா தேவன் யெகோவா தேவன் யெகோவா ஈரே அப்படின்னு அவரையே பிரியம் அவருக்கு பின்னாலேயே நடந்தவன். இப்போ ஈசாக்கு வந்ததுக்கு பிறகு மைண்ட் எல்லாம் ஈசாக்கு 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 அப்படின்னு சோத்திரம். அவனை குளிக்கி ஊத்துறது, அவனுக்கு அன்றாயிரம் மாத்துறது, இப்படியே சோத்திரம். அவன் மைண்ட் எல்லாம் ஈசாக்கு பக்கமா மாறி இருந்திருக்கலாம். ஆக ஆளு மனசு மாறிச்சானோ சோத்திரம், மைண்ட் எல்லாம் அங்க திரும்பிருச்சோ. நம்ம கூட 25 வருஷமா நடந்தவனாச்சே, அவனை மறக்க முடியலையே, அவன் நமக்கு ரொம்ப சிநேகிதனாச்சே சோத்திரம் அப்படின்னு கடவுள் நினைச்சாரோ தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கொஞ்சம் கிண்டலா தான் சொல்லுவார் 22 ஆரம்பத்துல, உன் ஏக சுதனம் உன் நேசகுமாரன் சோத்ரா அவனை கொண்டு போய் போடுறான்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமா, ஆட்ட கேட்டிருக்கிறாரு போட்டிருக்கான். ஆமா, ஆட்ட கேட்டிருக்கிறாரு போட்டிருக்கான். மனுஷனை மகனை கேட்பாரா? கேட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமா, போடுறது கிளம்பிச்சா ஆபிரகாமும். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பொதுவாவே நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஆண்டவரை விட எதாயிலும் பெருசா நினைச்சோம்னா போட்டுருவாரு. ஜாக்கிரதை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவரை விட எதையாயிலும் அதிகமா தூக்கணும் தலையில சோத்ரா, இது பெருசு அது பெருசு. ஆண்டவரை விட சோத்ரா எதையாயிலும் பெருசா புருஷனை கூட போட்டுருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மனைவியா இருந்தா கூட போட்டுருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒண்ணு என்ன தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, மனசுல படுறத பளிச்சுன்னு சொல்றது இந்த மாயவரத்துக்காரன் பழக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? புள்ள புள்ள புள்ளன்னு பெருசா நினைச்சோம், அவுட். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வேலை வேலை பணம் அது சொத்து சுகம்னு இயேசுவை விட எதையாகிலும் ஒன்ன பெருசா தூக்கணும். சிக்கலுக்கு நீங்கள் தான் காரணம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கனம் கோட்டார் அவர்களே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமா, ஆனால இந்த தம்பதி எப்பொழுதும் அவரே உயர்ந்தவராய் இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமிடத்தில் ஈசாக்கை கேட்டார். வசனம் சொல்லுகிறது, அவன் தயங்கல, அவன் பின்வாங்கல, அவன் அங்க ஒரு கூட்டணி எல்லாம் அமைக்கல, வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு பஞ்சாயத்தெல்லாம் பண்ணல. இப்படி ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு, போயிருக்கிறாரு, கொடுக்கலாமா வேணாமா, நான் போகவா, நீயும் கூட வர்றியா, என்ன சொல்ற ஏது சொல்ற, உன் ஒப்பீனியன் என்ன, இப்படி எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யல, கேட்கல. ஆசீர்வாதத்தை வாங்கும் போது நாம யாருக்கிட்டும் எந்த ஒப்பீனியனும் கேட்கறது இல்ல. சொத்துறா சொந்தக்காரன் கேட்கறது இல்ல, மச்சான்ட கேட்கறது இல்ல, மாமான்ட கேட்கறது இல்ல. ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிடுவோம். ஆனா ஆண்டருக்காக ஒன்னை செய்யணும்னா ஊரே கூட்டுவோம். சொத்துறா இப்படி இங்க பாஸ்டர் கேட்கிறாரு, இப்படி சபையில கேட்கறாங்க, இப்படி ஆண்டவர் சொல்றாருன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதை செய்யலாமா, வைக்கலாமா, போலாமா, இது ஆண்டவர் தான் சொல்றாரா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு வீட்டுக்கார அம்மா இப்படி குடும்பமா உட்காந்து கூட்டணி அமைச்சு கடைசியில பாம்பு டமால்னு வெடிச்சு எல்லாம் நாசமா போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமா, ஞானசானம் எடுங்க அப்படின்னா வீட்டுக்காரரை கேட்கணும். சத்துறான் இல்லாட்ட பக்கத்து வீட்டுக்காரர்களை கேட்கணும், மாம மச்சான்லாம் கேட்கணும். அன்னைக்கு வெட்டி 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 இழுத்துக்கிட்டு இருந்தமே. அல்லேலூயா சொல்லுங்க. உசுறு போற கண்டிஷன்ல டாக்டர் கை விட்டு மந்திரவாதி கை விட்டு போய் சேர்ந்துருங்கிற கடைசியில இயேசு கிட்ட ஜெபம் பண்ணப்பதான் உசுறு கிடைச்சதுல. அப்ப ஜெபம் பண்ண வரும்போது இருங்க 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 இருங்க, எங்க மச்சான்ட்ட கேட்டுக்கிறேன், சொந்தக்காரெல்லாம் கேட்டுக்கிறேன், அப்புறமா ஜெபம் பண்ணுங்க அப்படியா சொன்னோம். சத்துறான் வெட்டி வெட்டி இழுக்கும் போது அப்படியா சொன்னோம். அப்படி சொல்லல, அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னான். அப்ப ஆசீர்வாதம் வரும்போது சொந்த பந்தக்கார மச்சா மாமெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. கொடுங்க கொடுங்க கொடுங்க, வாங்கி வாங்கி போட்டுக்கிறது. சோத்திரம் கர்த்தருக்கு ஒண்ணு செய்யணும் அப்படின்னா பஞ்சாயத்தை கூட்டுறது. சோத்திரம் நம்மளை கொண்டு எங்க வைக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா கர்த்தருக்கு சோத்திரம். தயங்காமல் கர்த்தர் கேட்கிறதை தர நாம் முன் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் சோத்ரோ ஈசாக்கை தயங்காமல் கொடுத்தான். ஆண்டவரே என்ன தப்பா கப்பா நினைச்சிட்டீரோ சோத்ரம், இந்த ஈசாக்கு மேல ஃபுல்லா என் கவனம் போயிருச்சு, உமக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஈசாக்கு கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டீரோ? நோ 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 நோ, ஈசாக்கு நேற்று வந்தவன் ஆண்டவரே சோத்ரா. இந்த ஈசாக்கு மாதிரி எத்தனை ஈசாக்கு வேணாலும் எனக்கு கிடைப்பான். ஆனால் உம்மை போல ஒரு யெகோவாவை இந்த பூமியின் எந்த மூலைக்கு போனாலும்
நான் பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. நீர் கேட்டால் எதையும் தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்க போடுறேன் மோரியா மலையில. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கேட்டீர்னா சாராள போடுறேன் சீனாய் மலையில. யார போடணும் சொல்லும், போடுறேன் நான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படி எப்படி போட்டுறாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எதை கேட்கிறாரோ அதை நாம் தயங்காமல் தர வேண்டும். ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் சொல்றான். ஆமா, 10வது வசனத்துல ஒரு அம்மா வாயை திறந்து தூங்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படியா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்போ இப்ப அந்த அம்மா முழிச்சுக்கிட்டாங்க. கையை வெறுத்து அல்லேலூயா சொல்லுங்க. 1000 பிரசங்கம் பண்ணாலும் அப்ப எல்லாம் தூங்குறாங்க. அவங்க தூங்குறாங்கன்னு சொல்லும் போது முழிச்சுக்கிறாங்க. என்னன்னே தெரிய மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வாழ்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் என்னது அதுதான் பாருங்க, குழம்பிடுச்சு. 17:10 ஸ்தோத்திரம். ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசிய சாரிபாத் ஊருக்கு அனுப்புறாரு. ஒரு கோடீஸ்வரன் வீட்டுக்கா இல்ல, ஒரு விதவை வீட்டுக்கு, ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு அனுப்பியிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. போன மனுஷன் தண்ணியை கேட்கிறான். அந்த அம்மா உள்ள போய் எடுக்க போகுது. அந்த கேப்ல ஒண்ணு சொல்றார், வரும்போது தண்ணியோட ஒரு அடையும் கணக்கு பண்ணிட்டு வான்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அட அடையா சொத்துறோம். பானையில கொஞ்சம் மாவும் சொத்துறோம், ஒரு விடி மாவும் கலையத்துல கொஞ்சம் எண்ணெயும் இல்லாம வேற ஒண்ணு என்கிட்ட இல்ல சொத்துறோம். அதை எனக்கும் என் பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒரு அடையா பண்ணி சாப்பிட்டு சாகலாம்னு இருக்கோம். இங்க பாருங்க சொத்துறோம். சாப்பிட்டா உயிர் வாழ்வாகன்னு இருக்கு. அந்த அம்மா சொல்றா சாப்பிட்டுட்டு சாகலாம்னு இருக்கும். அதுக்கு தான் 2 விறகு பொறுக்கிறேன்றா சொத்துறோம். அவர் என்ன சொல்றாரு, நீ சாப்பிட்டு சாகிறதெல்லாம் உன்னோட. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆனா அந்த அடையில முதல்ல ஒரு சின்ன அடையா பண்ணி வெட்டுன்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா விடுற மாதிரி இல்ல ஊழியக்காரர் சோத்திரம். பாருங்க அந்த அம்மா வேவ மனுஷன் கேட்கிறாருன்னா தேவன் கேட்கறதுக்கு சமம். அவர் கேட்டார்னா ஏதாயில் ஒரு அர்த்தம் இருக்கும். தன்னுடைய அந்த இயலாத சூழ்நிலையிலும் தரித்திரமான பஞ்சம் நிறைந்த அந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் இருப்பதிலும் ஊழியக்காரன் தேவ மனிதன் கேட்டவுடன் தயங்காமல் கையை உயர்த்தி அல்லேலூயா தயங்காமல் 15ஆம் வசனத்தில் எலியாவின் சொற்படி செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தன்னிடத்தில் ஊழியக்காரன் தேவ மனிதன் தன்னிடத்தில் கேட்டதை தயங்காமல் அவள் தந்தபடியினால் அந்த பஞ்சகாலம் தீருகிற வரைக்கும் அவளும் அவள் வீட்டார் அனைவரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமா ஆமா அவங்களை கேட்கக்கூடாதா இவங்களை கேட்கக்கூடாதா என்ன கேட்கிறாரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. சோத்ரா பாருங்க, ஒரு ஐஸ்வர்யா வீட்டுக்கு ஊழியக்காரனை அனுப்பல, எலியா தீர்க்கதரிசி அனுப்பல, ஒரு விதவை வீட்டுக்கு தான் அனுப்பி இருக்கிறார். அவருக்கு ஐஸ்வர்யவான ஆசீர்வதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை போல. அந்த விதவையத்தான் பஞ்ச காலத்துல காப்பாற்றணும்னு நினைச்சு விதவை வீட்டுக்கு தீர்க்கதரிசி அனுப்பிச்சிருக்கிறாரு. அவர் கேட்ட உடனே தயங்காம தந்தா பஞ்ச காலம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாள். கர்த்தர் என்னிடத்தில் இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்பது என்ன? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எதை கேட்கிறார்? சோத்ரா 5 அப்போ 2 மீனை யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அந்த சிறுவன் தயங்காமல் தேவன் கேட்ட பொழுது, இயேசு கேட்ட பொழுது அதை தந்தானாம். சோத்ரா ஆமா, தனக்கென்று தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வதற்கென்று தான் எடுத்துக்கொண்டு சென்ற அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் சோத்ரா சின்ன பிள்ளைதான், சிறுவன் தான், ஆனாலும் சிறுபிள்ளைத்தனமா அவன் அதை மறைத்துக் கொள்ளாமல் தர முடியாது என்று சொல்லாமல் இயேசு கேட்கிறார் என்று சொன்னவுடன் அதை தயங்காமல் அவன் தந்தபடியினால் கர்த்தருக்கு சோதராம். அங்கே கூடி வந்திருந்த ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் புசிக்கும்படி ஒரு மிகச்சிறந்த அற்புதத்திற்கு அவன் காரணமாய் மாறினான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்பது என்ன? சோதரம் ஏதோ ஒன்று. ஒருவேளை உங்களுடைய நேரமா இருக்கலாம். அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க, உறவாட, அவரோடு பழக, அவரோடு நடக்க, அவரோடு சம்பாஷிக்க. சோதரம் தேவன் உங்களிடத்தில் நேரத்தை கேட்கலாம். சோதரம் யார் யாருக்கோ எதற்கோ எவ்வளவோ நேரங்களை நீ செலவழிக்கிறாயே, என் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க, என்னோடு உறவாட ஏன் நீ நேரம் ஒதுக்க கூடாது என்று ஆண்டவரோடு சம்பாஷிப்பதற்கு ஒருவேளை நேரத்தை உங்களிடத்தில் கேட்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. நேரத்தை கேட்கலாம். சோதரம் ஒருவேளை உங்களுடைய பிரயாசத்தை கேட்கலாம், உங்களுடைய பலனை கேட்கலாம். சோதரம் உங்களை கேட்கலாம், உங்கள் குடும்பத்தை கேட்கலாம், உங்களுடைய சோதரம் உழைப்பை கேட்கலாம், உங்களுடைய பணத்தை கேட்கலாம், ஏதோ பொருளை கேட்கலாம், உங்களையே கேட்கலாம். ஏதோ ஒன்று ஒவ்வொருவரிடத்திலும் தேவன் கேட்பது ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் எதை தேவன் உங்களிடத்தில் கேட்கிறார் என்பதை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் உணர்த்திக் கொண்டிருக்கிறாரே, அதை நீங்கள் தயங்காமல் அவருக்கென்று தரும் பொழுது கர்த்தர்
உங்கள் வாழ்க்கை படகை நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளினால் நிரப்ப தமது கரத்தை நீட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமா, உபாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற ஸ்தோத்திரம் உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நீ கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆண்டவர் பாருங்க, அங்க வசனம் என்ன சொல்லுது? நமக்கு நன்மை உண்டாகிறதுக்கு அவர் கொடுத்த கற்பனையின்படி கட்டளைகளின்படி வாழணும், அதை கை கொள்ளணும் அப்படிங்கறதான் ஆண்டவர் நம்மிடத்தை பெருசா கேட்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்க. மீகா 6:8 அவர் என்ன சொல்லுகிறார்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமென். இரக்கத்தை சிநேகிக்கணும், நியாயம் செய்கிறவர்களா இருக்கணும், மனத்தாழ்மையா நடக்கணும் அப்படிங்கறது அல்லாம வேற ஒன்றும் பெருசா அவர் நம்மகிட்ட கேட்கறது இல்லையா? நீதிமொழிகள் 23:26 மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். இப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம் சத்தியத்தின்படி வாழணும், அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கணும், அவரை கனம் பண்ணணும், அவரை உயர்த்தணும், அதுவும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய செழிப்பிற்காக, நம்முடைய விடுதலை நன்மைக்காக என்றுதான் நம்மிடத்தில் கேட்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? ஆமா, லூக்கா 19வது அதிகாரத்துல ஆண்டவர் எருசலேமுக்கு நேரா பாடுகளை அனுபவிக்கும்படி கடந்து போறார். அப்ப 29ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா, பெத்பகே பெத்தானியா என்கிற கிராமங்களுக்கு சமீபமாக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வர்றாங்க. அப்ப 30ஆம் வசனத்துல அவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு என்ன செய்யுங்க, போங்க, ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டி அங்க கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒருவன் எதற்காக இதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், சோத்திரம் இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதே மாதிரி போனாங்களாம், கழுதை குட்டி கட்டி இருந்துச்சா, அவுக்குறாங்க, கேட்கிறாங்க. சோத்திரம் ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்றாங்க, கொடுத்தான். கையை உயர்த்தி தலையில சொல்லுங்க. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, சோத்திரம். பிதாவாகிய தேவன் கூட முழு மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார்னா போதும், சோத்திரம். இல்லாட்ட ஒரு தூதன் அனுப்பி இருந்தார்னா கூட போதும், சோத்திரம். ஆனா அவர் சொல்றாரு, பரலோகத்துல தன் செல்ல குமாரன் தன் மடியிலே தவழ்ந்து கொண்டிருந்த இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், முழு மனுக்குலத்துக்கும் நான் ரட்சிப்பை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன், அதற்காக சோத்திரம் நீர் தான் இந்த பூமிக்கு இறங்கி போய் மனிதர்களுடைய பாவங்கள், வியாதிகள், பாடுகள், வேதனைகள் எல்லாத்தையும் உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஜீவனை கொடுக்க வேண்டும். சோத்ரா நீர் போறதுக்கு ஆயத்தமானு கேட்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக உம்முடைய ஜீவன் தேவை, உம்முடைய ரத்தம் தேவை, நீர் மரித்தாக வேண்டும் என்று குமாரன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிதாவாகிய தேவன் கேட்ட பொழுது சோத்ரா மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கு தன் ஜீவன் தான் தேவை என்று தன் தகப்பன் கேட்கிறாரே என்கிற அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தயங்காமல் அன்றைக்கு கிறிஸ்து தன் ஜீவனை கல்வாரி சிலுவையிலே தந்தபடியினால் தான் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பு வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் எதையோ ஒன்றை கேட்கிறார். சோத்ரா ஒவ்வொருவரிடத்திலும் ஏதோ ஒன்றை அவர் எதிர்பார்க்கிறார், அவர் விரும்புகிறார், அவர் கேட்கிறார். அதை நீங்கள் தர வேண்டும் என்பதுதான் அவருடைய தாகம், அவருடைய விருப்பம். ஆமென் சொல்லுங்க. பொதுவாகவே நமக்கு வாங்கி பழக்கமாய் போச்சு. சோத்ரா ஆமா, கொடுக்கறதுங்கிறது கஷ்டம்தான். சோத்ரா ஆனா ஆண்டவர் சோத்ரா கொடுக்கணும்னு கேட்கும்போது நம்ம கொடுத்தோம் ஆகணும் பாருங்க. வேற சப்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம் வேலை இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமே, கல்வாரி சிலுவையில ஏசப்பா ஜீவனை கொடுக்கறதுக்காக தொங்கிட்டு இருக்கிற நேரத்தில் 7 வார்த்தை சொன்னார் அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதுல யோவான் 19ஆவது அதிகாரத்தின் 28ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, நான் தாகமா இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்படி சொன்னாரா? எனக்கு நம்ம அப்படி ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி முழிக்கிறீங்க. சோத்ரா நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சிலர் இப்பதான் வேதத்தை புரட்டுறாங்க. அவர் சொன்னது உண்மைதானா அப்படின்னு பாக்குறது. என்ன பாருங்க, ஆமென் சொல்லுங்க. அப்போ தப்பா தவறா பேச தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தாகமா இருக்கிறேன் அப்படி சொல்றார். கவனிங்க, அங்க கல்வாரி சிலுவைக்கு முன்னால யாரெல்லாம் இருக்கா? அவரிடத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்கள்லாம் நிக்கிறாங்க. அப்படித்தானே? குருட்டு கண்ணு திறக்கப்பட்டவன் நிக்கிறான், செவிட்டு செவி திறக்கப்பட்டவன் நிக்கிறான். சோதரா ஊமையா இருந்து பேசினவன் நிக்கிறான், செத்து போய் உயிரோட எழுமனவெல்லாம் அங்க நிக்கிறான்.
ஆமா, 3.5 வருஷமா இயேசு கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கியாச்சு, எல்லா நன்மையும் வாங்கியாச்சு, எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கியாச்சு. கடைசியில அவர் இருந்தது ஒன்னே ஒண்ணு, அந்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்தையும் புடுங்கி உனக்கு எனக்கு எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்கிட்டு சீட்டு போட்டு அதை பங்கு போட்டுக்கிட்டாங்களாம். அல்லையா சொல்லுங்க அப்பா. ஆக கடைசியா இருந்த வஸ்திரத்தையும் பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. அவற்றிருந்து எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அவர் சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். தூங்குறீங்களா? அல்லேலூயா. உங்க சபையில அடிக்கடி பிரசங்கியார் அங்கிருந்து கூப்பிடுவீங்களாம்ல, நேற்று ராத்திரி கேள்விப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நானும் போற இடங்கள்ல சொல்லலாம்ல. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆனா அது மறைமலை நகராவா இருக்கணும். சோத்திரம். ஐயோ, பாக்கியம் பெற்றவர்களே வாழ்க. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். ஆமா, அவர் பொய் சொல்லல, உண்மையத்தான் சொல்லியிருக்கிறார். 2 பேரும் இங்கிட்டு கூப்பிடுறாங்க என்ன. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அவர் மாதிரி நானும் சொல்றேன், நானும் வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நான் பிரசங்கம் பண்ணணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சார் தான் போங்க. ஸ்தோத்திரம். ஆக அவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார், அவற்றை எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப அவர் தாகமா இருக்கிறேன்றாரு. அவர் தாகத்தை தணிக்கிறதுக்கு ஒரு நல்ல செம்பு தண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு நாதி இல்ல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபா அப்படித்தான் இருக்கு. சபா அப்படித்தான் இருக்கு. 10 வருஷமா தேவனை தேடினாலும், 20 வருஷமா தேவனை ஆராய்ச்சாலும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்னு வாங்கி 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 உள்ள போடுறதுலே கவனமா இருக்கிறோமே ஒழிய, அவருக்கும் ஒரு இருதயம் இருக்கு, அவருக்கும் தாகம் இருக்கு, அவருக்கும் விருப்பம் இருக்கு, நம்மளை ரட்சிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அபிஷேகத்தை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, சபையில வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இவ்வளவு பெரிய வேத புஸ்தகத்தை கையில தந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவர் தாகத்தை நான் எப்படி தணிக்கலாம், அவர் விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்றலாம், அவருடைய இருதயத்தின் ஏக்கத்துக்கு நான் என்ன செய்யலாம் என்று அர்ப்பணிக்கிறவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு சபைகளிலே குறைந்துதானே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தாகத்துக்கு தா என்று சொல்றான். அந்த சமாரிய பெண்ணு கிட்ட போய் கேட்கிறாரு. அதை இதையும் பேசி அதையும் பேசி கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. கலகதையா பேசி கடைசியில ஓடிட்டா. சொல்றான். ஓடி போய் ஊருக்குள்ள சொல்றா, திரளான ஜனங்கள் அவ சொன்ன வார்த்தையை கேட்டு மட்டும் இல்ல, இயேசுவை பார்த்து அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆக அந்த அதிகாரம் முடியும் போது நாம கன்ஃபார்மா ஒன்ன தெரிஞ்சுக்கிறோம். அவர் தாகமா இருக்குன்னு சொல்றது தண்ணி மேல இல்ல, அவர் தாகமா இருக்குன்னு சொல்றது ஆத்துமாக்கள் மேல, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மேல, அவரை அறியாத மக்கள் மேல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம கிட்ட ஒண்ணு கேட்கிறாருன்னா அதனுடைய அல்டிமேட் பர்பஸ் என்னன்னா, ஆத்துமாக்கள் அவர் வசம் பெற வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அதுக்காக ஒருவேளை நம்மள முழங்கால் படியிட்டு ஜெபிக்க சொல்லுவாரு, அதற்காக ஒருவேளை புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுவாரு, அதற்காக ஒருவேளை ஆயிரங்களை லட்சங்களை ஆத்தும ஆதாயத்திற்கென்று ஊழியத்தை தாங்கும்படி கொடுக்க சொல்லுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. இருக்கீங்களா? அதற்காக ஒருவேளை சபையின் தரிசனத்தோட இணைந்து கொள்ள சொல்லுவாரு, சபையின் ஊழியக்காரோட கரம் கோர்க்க சொல்லுவாரு, இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற சொல்லுவாரு. அதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தயங்காமல் தா. சோத்திரம். அதுதான் முதல் வார்த்தை. அன்றைக்கு பேதுருவிடத்தில் அவர் கேட்ட பொழுது அவன் ராஜாவின் பணிக்காக சோத்திரம் தயங்காமல் தந்தான். ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? அப்படி அவன் அந்த படகை கொடுக்கும் போது ஆண்டவரிடத்திலிருந்து என்ன நன்மையாம அதுக்கு முன்னாடி என்ன செய்யல, அனுபவிக்கல. ரெண்டாவது, நான் உன்னை பிளஸ் பண்ண போறேன், உன் படகை நிரப்ப போறேன், இன்னைக்கு மீன்களினால நீ திருப்தியாக போற அப்படின்னு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணவும் இல்லை. சோத்ரா. அவன் ஆசீர்வாதத்தை பெறவும் இல்லை, ஆண்டவர் கொடுப்பேன்னு வார்த்தையை சொல்லவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில விரக்தியோட வேதனையோட இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் தன்னிடத்தில் கேட்ட பொழுது அந்த படகை அவன் தயங்காமல் தந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாமோ எத்தனை நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம், எத்தனை வாக்குத்தத்தங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அப்பா உங்களிடத்தில் கேட்பது என்ன? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்கள் முழங்கால்களா கொடுங்கள், சோதரா. உங்கள் பிரயாசத்தையா கொடுங்கள், புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதா செய்யுங்கள், சோதரா. சபையோடு ஊழியத்தோடு தரிசனத்தோடு இணைந்து கரம் கோர்த்து செயல்படுவதா செயல்படுங்கள். ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற எதையும் தயங்காமல் 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 அவருக்கென்று தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக்க வல்லவராய் வெளிப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது சோதரா, பரமனின் வார்த்தை நான் சொன்னேன். ஆமா, தள்ளி கொண்டு போ. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எப்படி கொண்டு போணுமா? ஆமா. இரண்டாவது வார்த்தை பேதுருவை பார்த்து இப்ப ஆண்டவர் சொல்றார். அவன் முதல்ல படகை கொடுத்துட்டான், பேசி முடிச்சிட்டாரு. சோத்துறான். ஆமா. இப்போ பேதுரு பக்கத்துல வந்து சொல்றாரு,